السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه والناس أجمعين فمن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل الكتاب الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير السنن سنن رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளும் நிகரற்ற பேரன்பிற்கும் சொந்தக்காரனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் இஞ்சிய பற்றச்சலை வருகிற உலகத்திற்கு ஒரு வழிகாட்டி எம்பெருமானார் ரசூலை கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வழியை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள், சத்திய சகாபாக்கள், சகாபிய பெண்மணிகள், சாபியின்கள், தபோ தாபியின்கள், ஐமாக்கள், மூமினான ஆண் பெண் மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளையும் கருணையும் எதிர்பார்த்து அவனுக்கு விருப்பமான கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய இந்த இரவு நேர இபாதத்தை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிற நம் மீதும் அவனுடைய கிருபையும் கருணையும் அருளும் திருப்தியும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினத்தில் நாம் பத்ர் சஹாபாக்களுடைய விஷயத்தில 4 நபர்களை தொடர்ந்து பார்த்தோம். நாம் 7 நபர்களை பார்ப்பதாக சொன்னோம். அதில் இருக்கிற 3 சஹாபாக்களை பார்த்துவிட்டு நம்முடைய தலைப்பினூடாக, இன்றைய தலைப்பினூடாக நுழைவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களை, நேற்றைய தினத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உறவாக இருக்கக்கூடிய ஹுதைபா என்று அழைக்கப்படக்கூடிய, அதாவது உபைதா இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து அவருடைய மரணத்துடைய தொடர்ச்சியை தான் நாம் கண்டோம். அவர் மிகச்சிறந்த சஹாபியாக இருந்தார். அந்த யுத்தத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்று தனி சிறப்பு இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள்: அல்லாஹும்ம இன்னக அஹதது மின்னி உபைத் இப்னு ஹாரிஸா யௌம பத்ர் வ ஹம்ஸத்துன் இப்னு அப்துல் முத்தலிப் யௌம உஹத் வஅதா அலைஹி ஃபலததஅனி ஃபராத வ அன்த கைருல் வாரிஸீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். என்ன? அதாவது ஒரு கட்டத்திலே அதாவது கந்தக் என்று சொல்லக்கூடிய யுத்தத்தின் போது அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு களத்திலே நிற்கிறார்கள். அவர்களை எதிர்த்து அம்ர் இப்னு அப்த் என்று சொல்லக்கூடிய ஒரு நிராகரிப்பாளன் போர் செய்து கொண்டிருக்கிறான். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்திலே தாக்கப்பட்டும் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்: அல்லாஹ்வே, அல்லாஹும்ம இன்னக அஹதது மின்னி உபைதா இப்னு ஹாரிஸா யௌமுல் பத்ர், பத்ருடைய யுத்தக்களத்தில் நீ அந்த ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, உபைதா இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்னிடமிருந்து பறித்துக் கொண்டாய். அதே போன்று உஹதுடைய யுத்தக்களத்திலே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்னிடமிருந்து என்ன செய்தாய்? பறித்துக் கொண்டாய். அதே போன்று இந்த கந்தக் யுத்தம், இந்த யுத்தத்தின் போது அலி ரலியல்லாஹு அவர்களை போரில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வே, என் குடும்பத்தார் அவரையும் பிரித்து விடாதே. அப்போ மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உபைதா ரலியல்லாஹு அன்ஹு விட்டு சென்றார்கள். இரண்டாவதாக ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அல்லாஹ்விடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள்: யா அல்லாஹ், என் குடும்பத்தார்களை என்னை விட்டு பிரித்து என்னை தனிமையில என்ன செய்து விடார்கள்,
என்னை தனிமையிலே ஆக்கிவிடாதே அல்லாஹ், நீ அனந்தரம் கொள்வர்களில் மிக சிறந்தவனாக இருக்கிறாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிற அளவுக்கு அந்த சஹாபி உபைதா இப்னு ஹாரிஸா மிகச்சிறந்த நபராக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னார். அப்படியான நபராகத்தான் அவர் மரணித்து போனார், ஷஹீதானார் என்ற செய்தியை அந்த இடத்துடைய முடிவாக நாம் பார்க்க முடியும். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, ஐந்தாவது விதை உமைர் இப்னுல் உமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர் ஐந்தாவதாக கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்க முடியும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களது தோழர்களும் பத்ர் களத்திற்கு இணை வைப்பவர்களை விட முந்தி சென்று விட்டார்கள். பத்ர் களத்துக்கு போகும் பொழுது சிறுக்குவாதிகள் நிராகரிப்பாளர்கள் வருவதற்கு முன்பாகவே சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த இடத்திற்கு போய்விட்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டளை பிறப்பித்திருந்தார்கள். என்னவென்று சொன்னால், நான் அங்கு வருவதற்கு முன்பாக உங்களில் எவரும் எந்த காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருந்தார். நீங்கள் அவசரத்தில் ஆர்வத்தில் என்ன செய்துவிடக்கூடாது, எந்த காரியத்தையும் எடுத்து விடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை பார்க்க முடியும். இணை வைப்பவர்களில போர் நெருங்குகிற கட்டம் வந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மக்களே, கௌமு இலல் ஜன்னதி அரபு அஸ்ஸமாவாதி வல் அர்த் கால உமைர் இப்னு உமாம் அன்சாரி, அன்சாரியைச் சேர்ந்த உமைர் இப்னு உமாம் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், சுவனத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். சுவனத்தின் பக்கம் வசாரி இலா மக்ஃபிரத்தில் ஜன்னah, சுவனத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், அதனுடைய விசாலம் வானங்கள் பூமியை விட ஒத்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப திரும்ப இந்த உமாம் என்று சொல்லக்கூடிய இந்த அன்சாரி தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்தின் விசாலம் வானங்கள் பூமியின் விசாலத்திற்கு இணையானதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், ஜன்னத்து அரபு ஸமாவாதி வல் அர்த், வானத்திற்கும் பூமிக்கும் இணையானதா இந்த செய்தி என்று சொல்லுகின்ற பொழுது கால நஅம், ஆம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்ப திரும்ப கால பஸ் பஸ், அதாவது ஓஹோ ஓஹோ என்று நம்ம சொல்கிறோமே, ஒரு வியாக்கியமான ஒரு வார்த்தை, அப்படியா சரியா என்று கேட்கிற பொழுது அந்த ஆர்வத்திலே கேட்கிறோமே, அது மாதிரியான வார்த்தை தான் அரபு வார்த்தை பஸ் என்ற வார்த்தை. காலபஸ் என்று சொல்லி அந்த உமைர் இப்னு உமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஃபகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமலுக அலா கௌனிக பஸ், அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், உமை, என்ன நீ திரும்பி ஓஹோ ஓஹோ என்று எம்மை பார்த்து கேட்கிறாயே, என்ன காரணம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே கேட்கிறார்கள். வல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஏன் திரும்ப திரும்ப உங்களிடத்தில் கேட்கிறேன் தெரியுமா? நீங்கள் தான் சொன்னீர்களே, இந்த செய்தி அல்லாஹ்வின் மீதும் ஆணையாக நான் சுவனவாசியாக வேண்டும் என்ற அடிப்படையில் எதிர்பார்ப்பில் தான் உங்களிடத்தில் நான் அவ்வாறு கேட்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது பத்ர் யுத்த களத்துல போருக்குள்ள நுழையும் பொழுதே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன நற்செய்தியை சொல்லி அனுப்புனாங்கன்னு சொன்னா, சுவனவாசியாக செல்ல விரும்பக்கூடியவர்கள் எல்லாம் என்ன செய்யுங்கள், விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அப்ப இந்த வார்த்தையை உமைர் இப்னு உமாம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, நான் சுவனவாசி ஆக வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் தான் யார சொல்லலாம் அவங்களிடத்தில் அதை கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப சொன்னார்கள், நீ சுவனவாசிதான், நீ சுவனவாசிதான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அப்போ போர் புறப்படுற நேரம் உமைர் இப்னு உமாம் ரலியல்லாஹு அன்ஹு பேரிச்சம்பழத்தை கையில வச்சிருக்கான். ஒரு 10-15 பேரிச்சம்பழத்தை வைத்திருக்கிறார். இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இந்த பழங்களை சாப்பிட்டு முடிக்கும் வரை உயிர் வாழ்ந்தேன் என்று சொன்னால் நிச்சயமாக அது நீண்ட வாழ்க்கை தான். எப்படி அவர்கள் கற்பனை செய்தார்கள் என்று பாருங்கள். அந்த 15 பேரித்தம்பழம், அந்த 15 ஈத்தம்பழத்தை சாப்பிடுவதற்குண்டான கால அவகாசம் இருக்கிறது. அந்த கால அவகாசமே என்னதான், நீண்ட வாழ்க்கையாக நான் கருதுகிறேன் என்று உமைர் இப்னு உமாம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தியை நாம் பார்க்க முடியும். அதற்கு கூட அவகாசம் இல்லை. அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து கீழே வைத்து விட்டு போருக்குள் நுழைந்தார், ஷஹீதானார், கொல்லப்பட்ட
கொண்டார் உமார் ரலியல்லாஹு அவர்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். முஸ்லிமில 3858வது செய்தியாக பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த மக்கள் அந்த தேடலில் அந்த சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறுவதில் எல்லா கட்டத்திலும் அவர்கள் முயற்சி எடுத்தார்கள் என்பதை இந்த வரலாற்றின் மூலமாக நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொன்ன பிறகும் இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவதற்காக நான் காலதாமதம் செய்தால் இந்த உலகத்தில் ஒரு பெரிய வாழ்க்கையை நான் வாழ்ந்தவனாக மாறி போய்விடுவனோ என்ற பயம் எனக்கு ஏற்பட்டது என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஆழமான பாதிப்பை உண்டாக்குகிற வார்த்தை என்பதை யோசித்து பாருங்கள். நாம் பார்க்க முடியும் சகோதரர்களே, தாபியீன்கள் அல்லது ஹதீஸ் விரிவுரையாளர்கள், அதாவது இமாம் அஹ்மத் என்று கருதுகிறேன், அவரிடத்திலே ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அதாவது நீங்கள் ஒரு செய்தியை சொல்கிறீர்கள், இந்த செய்தி சரிதானா என்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்திலே சொல்லப்படுகிறது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் இந்த செய்தியை சொல்லலன்னு சொல்றாரு. அப்ப அவர் கேட்டவர் இல்லை, நீங்கள் தான் எனக்கு இந்த செய்தியை சொல்லி இருக்கிறீர்கள் என்று திரும்ப பதில் சொல்லப்படுகிறது. அப்ப நான் தான் அதை சொன்னேனா என்று கேட்பதற்காக வேண்டி நான் அந்த கித்தாபுகளை, அவரிடத்தில் இருக்கக்கூடிய கித்தாபுகளை என்ன செய்கிறார், தேடுகிறார். இவரிடத்தில் நான் சொன்னேன், அது சரியா, நான் சரியாகத்தான் சொல்லி, இப்ப நான் இல்லைன்னு மறுக்கிறேன், இப்ப அந்த செய்தியை சொல்லனேன்னு நான் சொல்றேன், ஆனா அவர் என்ன சொல்றாரு, சொல்லிட்டதா சொல்றாரு. அப்ப அந்த கித்தாபை அவர் புரட்டுறாரு. புரட்டும் போது என்ன செய்கிறார், ஈச்சம்பழத்தை பேரிச்சம்பழத்தை ஒரு தட்டில, பெரிய ஒரு தட்டிலே வைக்கிறார். அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு கொண்டே கித்தாபை தேடுறாரு. இரவு முழுக்க தேடுகிறார், காலை பகலிலும் தேடுகிறார். தேடி முடிகின்ற பொழுது அந்த ஈச்சம்பழம் காலியாகி விடுகிறது, இவர் உயிரும் காலியாகி விடுகிறார். இவரும் மரணித்து போகிறார். அவருடைய மரணம் அப்படித்தான் நடந்தது. ஒரு ஹதீஸை, ஒரு ஆதாரத்தை தவறாக சொல்லிவிட்டோமோ இல்லையோ என்ற தடுமாற்றத்தில் அது உண்மையா என்பதை கண்டறிவதற்காக வேண்டி தேட ஆரம்பித்தவர் கடைசியில ஈத்தம்பழத்தை சாப்பிட்டு அந்த பொருளை தேடி, அந்த கித்தாபை தேடி தேடி கடைசியில உயிரை பிரிந்து விட்டது என்ற செய்தியை நாம பார்க்கிறோம்னு சொன்னா யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மக்கள் எல்லா சூழலிலும், எல்லா சந்தர்ப்பத்திலும் சுவனத்தை தேடுவதில், அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடுவதில் ஆக மிகச் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய காலங்கள், நம்முடைய அவகாசங்கள், நம்முடைய நேரங்கள் எல்லாம் எப்படி செலவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நன்மையை தேடி ஓடுகிறோமா, மார்க்கத்தை தேடி ஓடுகிறோமா, அதற்காக என்னுடைய நேரங்கள் செலவிடப்படுகிறதா என்பதை எல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். நிறைய செய்திகளை நாம் கேட்கிறோமே, இரவில் தூங்கியவர் பகலில் இல்லை, பகலில் தூங்கியவர் இரவில் இல்லை என்ற செய்திகளை எல்லாம் கேட்கிறோம். நம்முடைய உயிர் கைப்பற்றப்படுகின்ற பொழுது நம்மிடத்தில், நம்முடைய ஏட்டில் ஏதாவது பதிவு செய்து வைக்கப்பட்டிருந்தால், நன்மையின் தட்டு கனமாக இருந்தால் நாம் தப்பி பிழைத்தோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்துல புலம்புகிற, அழுகின்ற, யாரைத்தனா அத்தான் அல்லாஹ் அத்தான ரசூலா, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நான் கட்டுப்பட்டிருக்க வேண்டிய எனக்கு ஏற்பட்ட கை சேதனை என்று புலம்பித்து இருக்கிறதை தவிர என்ன செய்யாது, வேறு ஒன்றும் நம்மிடத்தில் மிஞ்சாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இது உபைதா இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தி. ஆறாவது நபர் யார் என்று சொன்னால் மிஹ்ஜஉ இப்னு சாலிம் மௌலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த மிஹ்ஜஉ என்று சொல்லக்கூடிய சஹாபியை பொறுத்தவரையிலே சகோதரர்களே, ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை தழுவிய ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி என்பதை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவரை குறித்து சூரத்துல் அன்ஆமுடைய 50, 51, 52 ஆகிய 3 வசனங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிற செய்தியை பார்க்க முடியும். வஅன்திரு பிஹில் லதீன யகாஃபூன, அல்லாஹ் தஆலா அந்த 50வது வசனத்தின் ஊடாக அங்கிருந்து தொடர்பான் பிலால், அல்லாஹ்வுடைய தூதர் பிலால் ரலியல்லாஹு பார்த்து சொன்ன செய்தி. பத்ர் போரிலே முதலாக ஷஹீதானவர் யார் என்று சொன்னால் இவர்தான், மிஹ்ஜல் என்று சொல்லக்கூடியவர். நாம் தொடர்ந்து ஒவ்வொரு சஹாபியை பார்த்து வருகிறோம். 16 வயதில் உயிர் துறந்தவர், முதலில் குறைந்த வயதில் மரணித்தவர் என்று சொன்னால் அந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர், குறைந்த வயதில் மரணித்தவர். முதலாக பத்ரிலே உயிர் நீத்தவர் யார் என்று சொன்னால் இவர்தான். முதல் உயிர் ஷஹீதாக்கப்பட்டது என்று சொன்னால் அது யார் என்று சொன்னால் இந்த மிஹ்ஜல் என்று சொல்லக்கூடிய இந்த கருப்பு நிற அடிமை. அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட சிறப்பை யாருக்கு முதல்ல கொடுத்தான்னு பாருங்க.
கருப்பு நிற அடிமை. யார் அருவருப்பாக கருதுகிறார்களோ, யார் தள்ளி நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படியான அடிமைக்கு அல்லாஹ் தஆலா முதல் பரிசு வழங்கினான். அல்லாஹ் தஆலா முதல் பரிசு வழங்கினான். இதுதான் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஏற்றம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், உங்களிடத்தில் யா அய்யுஹன் நாஸ், அதாவது அந்த மனிதர்களை என்று அழைத்து அல்லாஹ் சொல்வான், உங்களிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள், நீங்கள் சிறந்தவர், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சிறந்தவர் யாருதான், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் தவிர எவரும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா நற்சான்றிதழ் வழங்குகிற செய்தியை பார்க்க முடியும். ஆகவே அன்றுக்குரியவர்களே, முதல் நபராக மரணித்து போனார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அடிமையாக்கப்பட்டு அடிமையாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு சந்தையிலே விற்கப்பட்டு உமர் ரலியல்லாஹு அவர்களால் விலை பேசப்பட்டு அவரை வாங்கி உரிமை விட்டார் என்ற செய்தியை நாம் குர்ஆனிலே ஹதீஸ் கிரந்தங்களிலும் வரலாற்றிலும் பார்க்கிறோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹஜாஉ ரலியல்லாஹு அவர்கள் பத்ரில் ஷஹீதாக்கப்பட்ட அந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஷஹீதுகளில் நாளை மறுமையில் மெஹஜர் என்று சொல்லக்கூடிய அவருடைய பெயரை குறிப்பிட்டு சொன்னார்கள், இந்த உம்மத்தில் சுவனத்தின் வாசல் வழியாக முதலாக ஷஹீதுகளில் முதலாவது அழைக்கப்படக்கூடியவர் இவர்தான் என்று சொன்னார். ஷஹீதுகளில் முதலாவது சுவனத்தில் அழைக்கப்படக்கூடிய நபர் யார்? இந்த மெஹஜர் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபிதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், கருப்பு நிற கருத்த நிறமுடைய மனிதர்களுக்கு தலைமை பதவியை இஸ்லாம் கொடுக்கிறது என்று சொன்னால், இனியும் கூடுதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்தார்கள், 4 கருப்பு நிற மனிதர்கள், 4 கருப்பு நிற மனிதர்கள் சொர்க்கத்திலே தலைவர்களாக காட்சியளிப்பார்கள், சுவனத்தில் தலைவர்களாக காட்சியளிப்பார்கள். யார் அந்த 4 கருப்பு நிற மனிதர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எத்தியோப்பியா அபிசீனியா நாட்டுடைய அதிபராக இருந்த நஜ்ஜாசி கருப்பு நிற மனிதர் சுவனத்தின் தலைவர்களில் ஒருவராக இருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இரண்டாவது லுக்மானுல் ஹக்கீம் ரலியல்லாஹு அவர்கள் கருப்பு நிறத்தவர், கருப்பு நிற நீக்கோ இனத்தை சேர்ந்தவர், அவர் அந்த சுவனத்தின் தலைவராக இருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவது பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு அவர்கள் கருப்பு நிற அடிமை, அவர் சுவனத்தின் தலைவர்களாக இருப்பார்கள். நான்காவது முதலில் பத்ரில் ஷஹீதான மெஹஜர் ரலியல்லாஹு அவர்கள் நான்காவதாக இருப்பார்கள். இந்த 4 நபர்களும் சுவனத்தின் தலைவர்களாக காட்சியளிப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், அந்த அந்தஸ்தை இஸ்லாம் வழங்கியது, ஷஹீதுகளுக்கு அந்த அந்தஸ்தை வழங்கியது, மார்க்கத்தை விரும்பி ஏற்ற மக்களுக்கு அந்த அந்தஸ்தை வழங்கியது. மக்காவுடைய வெற்றியின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அங்கே நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் யாரை அழைத்தார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோமா இல்லையா? பிலால் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய காலின் பெருவிரலை ஊன்றி பாங்கு சொல்ல ஆளை அழைக்கின்ற பொழுது, எங்கே நம்மை அழைக்க மாட்டாரா என்று கருதி தன்னை உயர்த்தி காண்பித்த வரலாறு எல்லாம் உண்டு. உயர்த்தி காண்பிக்கப்பட்டால் நம்மை கூப்பிடுவார்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய பெருவிரலை ஊன்றி மேலே தூக்கி நின்று காட்டினார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை அழைத்தார்கள்? பிலால் ரலியல்லாஹு அவர்களை அழைத்தார்கள். அப்படி அழைக்கின்ற பொழுது அவருக்கே என்ன செய்ய முடியல, அதை ஒப்புக்கொள்ள முடியல. நம்மளத்தான் அழைக்கிறார், இது சரியா? இத்தனை மக்கள் இருக்கிறார்களே, உயர்ந்த குலத்தை பெண்ணம்பெரிய அந்தஸ்தை சேர்ந்த பல சகாபாக்கள், பெண்ணம்பெரிய சகாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்களே, நாம் கருப்பு நிற அடிமையாக இருக்கிறோமே, நம்மை அழைப்பது சரியா என்று அவருக்கே ஒப்புக்கொள்ள முடியல. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்டார்கள், யார சொல்லலாம், என்னை கேலி செய்கிறீர்களா, என்னை ஏளனம் செய்கிறீர்களா யார சொல்லலாம், இத்தனை மக்களுக்கு முன்னால் என்று சொல்லுகிற பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் சிவந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த காலகட்டத்திலாவது எந்த நேரத்திலாவது அல்லாஹ்வுடைய தூதர் பிறரை எண்ணி நகையாடிய சம்பவம் உண்டா பிலாலே? அப்படி உண்டா பிலாலே? யாரையாவது அப்படி நகைப்புக்குரிய நேரமாக ஆக்கியது உண்டா என்பது போன்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த பார்வை இருக்கிறதே, அந்த பார்வையின் மூலமாக பிலால் ரலியல்லாஹு அதற்கு பிறகு ஒன்றுமே பேசல, விறுவிறு நடந்து எங்கே வந்து விட்டார்கள்? கஅபாவுடைய வாசலுக்கு வந்து விட்டார்கள் பாங்கு சொல்வதற்காக. இஸ்லாம் அந்த நிற வேற்றுமையை எல்லா இடத்திலும், சுவனத்திலிருந்து அத்தனை இடங்களிலும் இஸ்லாம் அடித்து நொறுக்கியது என்ற செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆக மிகச்சிறந்த பதவியை அந்தஸ்தை பெற்ற சஹாபி 5வது விதையாக
கீழே விழுந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அடுத்து 6வது, அடுத்து 7வது யார்? சஅத் இப்னு அபு கைஸமா. சஅத் இப்னு கைஸமா ரலியல்லாஹு அன்ஹு என்று பார்க்கிறோம் என்று சொன்னால், இவருடைய வரலாறை நீங்கள் பாருங்கள். அவர்கள் சஅத் இப்னு கைஸமா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தை கைஸமா ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் 2 பேரும் பேசிக் கொள்கிறார்கள். அவர் சொல்கிறார், வாப்பா சொல்றாரு, மகனே நீ உன் மனைவி மக்களோடு, அவருக்கு திருமணமாகி 1-2 ஆண்டுகள் தான் கடந்திருக்கிறது, அப்ப நீ உன் மனைவி மக்களோடு தங்கிவிடு, நான் என்ன செய்கிறேன், போரில் நான் பங்கு வருகிறேன் என்று சொல்லி மகனிடத்தில் தந்தை சொல்கிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது சஅத் இப்னு கைஸமா ரலியல்லாஹு அன்ஹு தந்தையை பார்த்து சொல்கிறார்கள், யா அபதி, என்னுடைய தந்தையே, இது சுக பிரச்சனை அல்ல, சொர்க்க பிரச்சனை. இது புறப்படுறதுங்கிறது சுகம் சம்பந்தப்பட்டது அல்ல. எனக்கு கிடைக்கிறது, எனக்கு குடும்பம் இருக்கிறது, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது என்ற சுகத்திற்கு சொந்தமானது அல்ல இந்த பிரச்சனை. சஅத் இப்னு கைஸமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சொர்க்கம் சார்ந்த பிரச்சனை, சொர்க்கம் அல்லாத வேறு விஷயமாக இருந்தால் உங்களுக்கு நான் விட்டு கொடுத்திருப்பேன். இது சொர்க்கத்தை கூலியாக பெறுகிற விஷயம், இது யாரிடத்திலும் நான் விட்டு தரமாட்டேன், இது யாருக்கும் நான் விட்டு தரமாட்டேன் என்று சஅத் இப்னு கைஸமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி மறுத்து விட்டார் என்ற செய்தியை பார்க்கிறோம். 2 பேருக்கும், ஏன்னா குடும்பத்திலிருந்து ஒருத்தர் தான் வரணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குடும்பத்திலிருந்து ஒருவர் தான் வர வேண்டும். அப்ப 2 பேரும் சீட்டு குலுக்கி போடுறாங்க, பாப்பாவும் மகனும் சீட்டு குலுக்கி போடுறாங்க. சீட்டு குலுக்கி போட்டால் வருவது யார்? பாப்பா வரல, சஅத் இப்னு கைஸமா ரலியல்லாஹு அன்ஹு தான் வந்தார். அந்த சஹாபி தான் வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அனுமதி வழங்கினார்கள். பத்ரில் அவரோடு புறப்பட்டார்கள். அவர் ஆசைப்பட்டதை போல அங்கே ஷஹீதாக்கப்பட்டார்கள். பத்ர் யுத்தத்திலே அவர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த இடத்தில் சொர்க்கத்தின் வாசத்தை அவர் உணர்ந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், முதல் அக்கபாவில் பங்கு பெற்ற சிறப்பை பெற்றவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படியான 7 சஹாபாக்களுடைய வரலாறும் அவருடைய பின்னணியும் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த தரஜாவையும் அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே பேசுகிறான் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களை, இனி அடுத்து உள்ளது மீதமுள்ள 7 சஹாபாக்களுடைய வரலாறு என்று சொன்னால், அது இனி ஒரு சந்தர்ப்பத்திலே பார்க்கப்பட வேண்டிய செய்தி. எனவே அடுத்த ஒரு தலைப்பு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நட்புடைய மகத்துவமும் அதனுடைய அவசியமும் அதனுடைய சிறப்பும் என்று சொன்னால், இது இதனோடு ஒட்டிய செய்திதான். நாம் பார்க்க முடியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை இணைத்து விட்டதும் அவர்களோடு தோழமையை உண்டாக்கியதும் இவையெல்லாம் வரலாற்றிலே எங்கும் காண கிடைக்காத செய்தி என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, ஒன்றை நன்றாக நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு நட்பு கிடைப்பது என்பது, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு ஒரு தோழமை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த தோழமை பத்ரிலிருந்து துவங்கியது. ஒவ்வொரு கட்டத்திலும் அது பிரகாசித்துக் கொண்டே இருந்தது. நீங்களும் நானும் எல்லா மக்களும் நம்முடைய நட்பும் நம்முடைய தோழமையும் எந்த அடிப்படையில் திகழ வேண்டும் தெரியுமா? மார்க்கம் தான் அவருடைய அடையாளமாக இருக்க வேண்டும். வேறு எந்த தேவையும் உங்களுக்கும் எனக்கும் ஊடாக இருக்கக்கூடாது. அதுதான் பிரதானமாக ஜொலிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நட்பினுடைய அவசியமாகவே சொல்லி காட்டுகிறார். நீங்கள் அப்படி நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே கொடுமைகளில் திளைத்து தீமைகளில் மூழ்கி அவன் நாளை மறுமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற பொழுது, وَيَوْمَ يَعُضُّ الظَّالِمُ عَلَى يَدَيْهِ يَقُولُ يَا لَيْتَنِي اتَّخَذْتُ مَعَ الرَّسُولِ سَبِيلًا يَا وَيْلَتَى لَيْتَنِي ثُمَّ لَمْ أَتَّخِذْ فُلَانًا خَلِيلًا. அல்லாஹ் தஆலா தன்னுடைய நக கைகளை கடித்த வண்ணம் அவன் சொல்லுவானே, தன்னுடைய நக கண்களை கடித்த வண்ணம் அவன் பேசுவானே, அந்தோ எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்கு ஏற்பட்ட துர்பாக்கியமே, நான் இன்ன மனிதனை நண்பனாக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று அவன் கதறுவான். அவனுடைய முடிவு அங்கதான் நிற்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில எச்சரிக்கிறான். நகத்தை கடித்து கொண்டு அவன் துப்புவான். பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது, உஷ்ணம் ஏற்படுகின்ற பொழுது, டென்ஷன் ஏற்படுகின்ற பொழுது பலருக்கும் அதோடைய சுபாவமாக இருக்கிறதா இல்லையா நகம் கடிக்கிற பழக்கம்? யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை எச்சரிக்கையாவே நமக்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால், நாளை மறுமையிலே நிற்கிற பொழுது ஃபமாலனா மின் ஷாஃபிஈன் வலா ஸதீகின் ஹமீம், அவர்கள் நாளை சொல்வார்கள், எங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியவர்கள் எவருமே இல்லையே, உற்ற நண்பன் கூட எனக்கு உதவி செய்யவில்லையே,
என்று அந்த மக்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிற செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு நட்பிற்கும் ஒரு இலக்கும் நோக்கமும் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் பழகுகிற பழக்கத்தில் எல்லாவற்றிலும் லட்சியம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால், இதற்கு எல்லா நபிமார்களிடத்திலும் கூட என்ன செய்யலாம், நாம் உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுது மலக்குமார்கள் வானவர் வந்து ஒரு செய்தியை சொல்லித்தான் கைப்பற்றினார். அந்த தூதரிடத்திலே கேட்கிறார், சொல்லுகிறார், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் ஒருவரை தன்னுடைய நண்பராக அல்லாஹ் எடுத்துக்கொண்டார், தன் அடியார்களில் ஒருவரை நண்பராக எடுத்துக்கொண்டான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே ரூஹுல் அமீன் அவர் சொல்கிறார். அப்படி சொல்லுகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், அவர் யார் என்று அவர்கள் கேட்கிறார்கள். திரும்ப மலக்கு அதுக்கு பதில் சொல்லல, அதற்கு பகரமாக அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ரப்பக தகத மின் இபாதிஹி கலீலா, நீங்கள் நண்பராக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வுடைய நண்பராக இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று திரும்ப கேட்கப்படுகிறது. இன்கேஸ் நீங்க அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்டா இருந்தா நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது அவர் பதில் சொல்கிறார், சையதுனா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வமன் ذلك قال وما تصنع به قال اكون. அவர் குறிப்பிடுகிறார், நான் அல்லாஹ்வுடைய நண்பராக இருந்தால் என்னுடைய உயிர் என்னுடைய உடம்பிலே இருக்கும் வரை அல்லாஹ்வுடைய அடிமையாக, சேவகனாக, பணியாளனாக இருந்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவரிடத்திலே சொன்னார். இந்த செய்தியை கேட்ட பிறகு ரூஹை வாங்குகின்ற அந்த மலக்கு சொன்னார், அல்லாஹ் எடுத்துக்கொண்ட நண்பர் வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் என்று அவருக்கு சொல்லப்பட்டது என்ற செய்தியை நாம பார்க்கிறோம். அல்லாஹ்விடத்திலே நண்பராக தேர்வு செய்யப்பட்ட இந்த நெருக்கம் இருக்கிறதே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிலேட்டட் இருப்பான், ஒவ்வொருத்தருக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு ஒருத்தர் தான் இருப்பார், ஒவ்வொருத்தருக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். ஆனால் அவருடைய சுகதுக்கங்களை, நெருங்கிய செய்திகளை பகிர்வதற்கென்று யார் இருப்பார், ஒரு நபர் தான் இருப்பார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா அந்த நண்பர்கள் இருக்கிறார்களே, அந்த இரண்டு நண்பர்களுக்குள்ளாக எதுதான் தோழமையாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய தக்வா, அதுதான் தோழமையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் என்ன செய்வார், ஒருவருக்கு ஒருவர் மார்க்கத்திலே சிறந்த தரஜாவை நாளை மறுமையிலே கிடைக்கக்கூடிய நபராக மாறுவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நிஅமத்தும் அருளும் அவருக்கு கிடைக்கும். இவரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்விலேயே நீங்கள் பார்க்க முடியும். ஒரு முறை கடுமையான பஞ்சம் உண்டானது என்பதை பார்க்கிறோம். ஒரு கடுமையான பஞ்சம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு வந்து மக்கள் எல்லாம் உணவுப் பொருட்களை கேட்கிறார்கள். கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது, ஏதாவது உணவை கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப இவர்கிட்ட எதுவும் இல்லை. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், எகிப்திலே என்னுடைய நண்பருடைய இடம் இருக்கிறது, அந்த இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள், நான் அவரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி அவரிடத்தில் என்ன செய்யுங்கள், உணவை பெற்றுக் கொண்டு வாருங்கள், தானியங்களை பெற்றுக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள், எகிப்தை நோக்கி பயணிக்கிறார்கள். பயணித்து இவர் யார சொன்னாரோ அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய நண்பர் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அவர் உங்களிடத்தில் கடுமையான பஞ்சம் நிகழ்கிறது எங்களுடைய பகுதியிலே, உங்களிடத்தில் தானியங்களை பெற்றுக்கொண்டு வருமாறு சொன்னார்கள் என்ற செய்தியை சொல்றாங்க. அப்ப அவரு சொல்றாரு, என்னுடைய நண்பர் இப்ராஹிம் தான், அப்படி அவருக்கு உதவி செய்கிறேன், ஒட்டுமொத்த மக்களுக்கும் உதவி செய்கிறேன், என்ன எனக்கு இல்லை, எனக்கு என்ன இல்லை, எனக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் உதவி செய்ய, அவருக்கு உதவி செய்யறேன், அவருக்கு தேவையானதை கொடுக்கிறேன், மாறாக எல்லா மக்களுக்கும் கொடுப்பதற்கு உண்டான எண்ணம் என்னிடத்தில் இல்லை என்று சொல்கிறார். முடியாது என்று மறுத்து விடுகிறார். அப்படி மறுத்து விடுகின்ற பொழுது அந்த மக்கள் ஏமாற்றத்தோடு திரும்புகிறார்கள். திரும்பி அவர்கள் வருகின்ற பொழுது, நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தால் ஒன்றுமில்லை, உங்கள் நண்பர் எதுவும் தரவில்லை என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஏமாற்றமாக இருக்கும் என்ற எண்ணத்தில் இவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்களுக்கு அவமானம் வேறு. மணல் அங்க இருக்கு, பாலைவனத்துடைய மணலை என்ன செஞ்சாங்க, மூட்டை மூட்டையா கட்டி, மூட்டை மூட்டையாக பாலைவன மணலை கட்டி கொண்டு வந்து என்ன செய்கிறார்கள், கொண்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்துடைய இடத்திலே கொண்டு வந்து வைக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார், பரவாயில்லை, பல மூட்டை தானியங்கள் என்ன செய்திருக்கிறது வந்திருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது, மணல் தான் இருக்கிறது.
அவர்கள் வருத்தத்தோடு தூங்கி விடுகிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த விஷயத்தை என்ன தெரியாம என்ன செய்கிறார்கள், தூங்கி கொண்டிருக்கிறார்கள். காலையில கண் விழித்த பொழுது மணல் நிரப்பி இருக்கிற அந்த பைகளை திறந்து பார்த்த பொழுது அதுல என்ன இருந்தது, கோதுமை, தரமான கோதுமை இருந்தது. அதில தரமான கோதுமை இருந்தது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாக உணவு தயார் செய்யப்படுகிறது. உணவின் வாசனை மக்களுக்கு அதிகரிக்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எழுந்து கேட்கிறார்கள், மக்களிடத்தில் கேட்கிறார்கள், இந்த தானியங்கள் உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்கிறார்கள். உங்கள் எகிப்திய நண்பர் தான் அனுப்பி வைத்தார் என்று சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சற்று நேரம் அமைதியா இருந்துவிட்டு சொன்னார்கள், இல்லை, இதை எனக்கு அல்லாஹ் தான் தந்தான். இதை என்ன செய்யல, அவரு தரல, எனக்கு இதை என்னுடைய நண்பன் அல்லாஹ் தான் எனக்கு இதை தந்தான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நபியை வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, தன்னுடைய இப்ராஹிம் நபியை தன்னுடைய நண்பனாக அல்லாஹ் என்ன செய்தான், ஏற்றுக்கொண்டான். தன்னுடைய நண்பனாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அப்படியான இந்த நட்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரணிக்கிற தருவாயில் அதே வார்த்தையை தான் சொன்னார், உலாயிக முஃமினீன ரஃபீகா, உலாயிக முஃமினீன ரஃபீகா. எவ்வளவு பெரிய சிறந்த தோழமை அது, எவ்வளவு பெரிய சிறந்த நட்பது, அந்த நட்பை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயிலே சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கணும். அரபியில நண்பன் என்று சொல்லுவதற்கு பல வார்த்தைகள் இருக்கிறது. ரஃபீக் என்ற வார்த்தை இருக்கிறது, சதீக் என்ற வார்த்தை இருக்கிறது, சாஹிப் என்ற வார்த்தை இருக்கிறது, கரீம் என்ற வார்த்தை இருக்கிறது, பல வார்த்தைகள் இருக்கிறது. அன்பிற்குரியவர்கள், அதையெல்லாம் தாண்டி ஆழமான அர்த்தத்தை கொடுக்கின்ற வார்த்தை தான் கலீல் என்ற வார்த்தை. எல்லாவற்றுக்கும், இது அனைத்திற்கும் மேலான ஒரு வார்த்தை, பல அர்த்தங்கள் பொறிந்த அந்த வார்த்தை. அந்த வார்த்தையைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவருக்கு வழங்கினான். கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பன், அல்லாஹ்வுடைய நட்புக்கு சொந்தக்காரர் என்று அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்று சொன்னால், அவனுக்காக வாழ்க்கையில் அந்த நட்பிற்காக வேண்டி வாழ்க்கையில் எதையும் இழப்பதற்கு தயார் என்ற தரத்தில் நட்பு வருகின்ற பொழுது அந்த நட்புக்கு சொல்லப்படும் ஹுல்லத் என்ற வார்த்தை பதிவு செய்யப்படும். எதை வேண்டுமான நட்புக்காக வேண்டி எதையும் இழக்க தயார், நட்புக்காக வேண்டி எதையும் இழக்க தயார் என்று எந்த மக்கள் நிற்கிறார்களோ அந்த மக்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்று சொன்னால், அந்த தகுதியை ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நட்புடைய அவசியம் எது, நட்புடைய மகத்துவம் எது, நட்பை தேர்வு செய்வதற்குண்டான கால அவகாசம் எது, நட்பின் மூலமாக நான் அடையக்கூடிய தரஜா எது, அல்லாஹ்வை நண்பனாக தேர்வு செய்கிறேனா, அல்லாஹ்வுடைய தோழமையை நண்பனாக தேர்வு செய்கிறேனா, என்னோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுடைய தகுதி என்னவாக இருக்க வேண்டும், கண்ட கலிசடைகளை எல்லாம் நண்பர்களாக ஏற்றுக்கொண்டு அதில் கிடைக்கக்கூடிய பாதிப்பு இருக்கிறது எல்லாம் இழந்து தவித்த பிறகு கடைசியில் அல்லாஹ்விடத்தில் வந்து முறையிடுகிற நேரத்தில் நம்முடைய ஆயுளை, நம்முடைய நிலையை, நம்முடைய சூழலை, இபாதத்து செய்யக்கூடிய உழைப்பை, அதனுடைய ஓய்வை எல்லாவற்றையும் இழந்திருப்போம். அந்த நேரத்தில் தான் என்ன செய்கிறேன், அல்லாஹ்விடத்தில் வந்து முறையிடுகிறேன் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய மரண நேரத்தின் போது மிம்பரில் மீதமர்ந்து மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். அப்படி உரை நிகழ்த்தும் போது சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தன்னுடைய அடியார் ஒருவருக்கு உலக செல்வத்தில் அவர் விரும்புவது எதுவாக இருந்தாலும் சரி, உலக செல்வத்தில் அவருக்கு விரும்புவது எதுவாக இருந்தாலும் சரி, அதை கொடுப்பதாகவும் அல்லது தன்னிடம் உள்ள மறுமை பெருவாழ்வை எடுத்துக் கொள்ளும்படியும் இரண்டிலே ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ள அல்லாஹ் வாய்ப்பளிக்கிறான். அப்பொழுது அந்த அடியார் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்வு செய்தார். எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கிற அவகாசம் தான். அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களுக்கும் மரணத்தை தீர்மானிக்கிற உரிமையை அவர்களுக்கே தான் கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் முடிவு செய்ய மாட்டான், நீங்கள் எப்பொழுது மரணத்தை விரும்புகிறீர்களோ அப்பொழுது மரணிக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். ஒவ்வொருவருக்கும் அந்த அவகாசம் வழங்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த அவகாசம் கொடுக்கப்பட்டது. மக்காவுடைய வெற்றியின் போது அல்லாஹ் தஆலா கேட்டான், உங்களுடைய பணி முடிஞ்சது, உங்களுடைய பணி நிறைவடைந்து விட்டது, இனி எந்த ஆட்சி, இனி இருப்பது அதிகாரம், இனி பல நாடுகள், பல பிரதேசங்கள் எல்லாம் இஸ்லாமிய வட்டத்திற்குள்ளாக வரும். அப்படி வருகின்ற பொழுது அந்த ஆட்சியின் அதிபராக, அதிகாரத்தை சுமந்தவராக
நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா, அல்லது உங்களுடைய பணி முடிவடைந்து விட்டது என்ற காரணத்தால் மரணத்தை விரும்புகிறீர்களா? எதை விரும்புகிறீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, நான் மரணத்தை விரும்புகிறேன். பணி முடிஞ்சுட்டா அவ்வளவுதான், வேற அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை விட சிறந்தது அங்கே இருக்கிறது, இதை விட நிலையானது அங்கே இருக்கிறது. அப்ப அதைத்தானே விரும்பணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விரும்பினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள். தன்னுடைய நபியை நோக்கி சொன்னார்கள், தங்களுக்கு இந்த தந்தையரும் அன்னையரும் என்னுடைய தாயும் அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ். நாங்கள் அபூபக்கருடைய அழுகையை கண்டு வியப்படைந்தோம். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழுகையை கண்டு வியப்படைந்தோம். அல்லாஹ்வுடைய சொன்ன செய்தியில மற்றவர்களுக்கெல்லாம் புரியல. அவர்கள் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா 2 தர்ஜாவை கொடுத்தா ஒரு தர்ஜாவை தேர்வு செஞ்சுட்டார், அவ்வளவுதான மேட்ரு என்று சொல்கிறார்கள். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன புரிகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தர்ஜாவை தேர்வு செஞ்சுட்டாங்கன்னா தர்ஜா என்னது? மரணம். மரணம். அப்ப இவருடைய வாழ்க்கை இந்த பூமியில என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது, நம்மை விட்டு போக போகிறார்கள் என்ற செய்தியை பார்த்துதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மக்களே, தோழர்களே, தம் தோழமையாலும் தன்னுடைய செல்வத்தாலும் எனக்கு பேருபகாரம் செய்தவர் என்னுடைய டியர் மோஸ்ட், என்னுடைய ஆகச் சிறந்த தோழர். யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. எல்லாவற்றையும் என்னுடைய நட்பின் மகத்துவத்தில், நட்பின் அவசியத்தில், எல்லா சூழலிலும் சிறந்தவராக இருந்தார். என் சமுதாயத்திலிருந்து, என் கவுமுகளில் இருந்து எவரையேனும் நான் நண்பராக உற்ற நண்பராக நான் தேர்வு செய்ய வேண்டி இருந்தால் அபூபக்கரையே நான் தேர்வு செய்திருப்பேன். ஆனாலும் இஸ்லாத்தின் காரணத்தினால் உள்ள நட்பே சிறந்தது, போதுமானது. நான் அல்லாஹ்வை நண்பராக்கி கொண்டேன். எனக்கு உலகத்திலே யார் சிறந்த நண்பர்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அது போதுமானது, உலக நட்பு போதுமானது என்று சொல்லிவிட்டுத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பள்ளிவாசலுடைய சாளரங்களில், இந்த கதவுகளில் எல்லா கதவுகளையும் மூடிவிடுங்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கதவை அவருடைய கதவு திறந்தே இருக்கட்டும், அவருடைய கதவு திறந்தே இருக்கட்டும். அவர் எப்பொழுதும் என்னிடத்த வருவதற்கு அவருக்கு தகுதியும் உரிமையும் இருக்கிறது. மற்ற எல்லோரும் அவருடைய கதவை சாத்தி விடுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தூய நட்பால், தூய தோழமையால் கிடைக்கக்கூடிய அந்த பதவி இருக்கிறது, அந்த நேசம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நேசம், அது ஆக மிகச் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இதனுடைய காரணிகளை நாம் தேடினால், அதனுடைய அடையாளங்களை தேடினால் நிறைய செய்திகள் இருக்கிறது சகோதரர். தூய நட்பால், தூய தோழமையால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். நட்புக்கு பல இலக்கணங்கள் உண்டு, நட்புக்கும் தோழமைக்கும் பல இலக்கணங்கள் உண்டு. அல்லாஹ்வை நினைவு எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் நட்பு. அல்லாஹ் உங்களை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நினைப்பு வர வேண்டும். என்னை பார்க்கிற பொழுது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நினைப்பு வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? மன் அராதல்லாஹு பிஹி கைரன் ரிஸ்கல்லாஹு அஹன் சாலிஹா இன்ன நஸீஅ ذிக்ரா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நடவை நாடினால், நன்மை நாடினான் என்றால் நேர்வழிக்கு பிறகு நல்ல நண்பனை, நல்ல சகோதரனை அல்லாஹ் வழங்கி விடுவான். நேர்வழிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய 2வது ஆப்ஜெக்ட் என்னதான்? ஃப்ரெண்டு, குட் ஃப்ரெண்ட். என்ன குட் ஃப்ரெண்டு? நல்ல என்ன சொல்றது, பிஹேவியர்ஸ் இருப்பதா? நல்ல பிஹேவியர்ஸ் 2வது. அதற்கு முன்னாடி அவர்கிட்ட என்ன இருக்கணும்? ஈமான் இருக்கணும், உரைச்ச ஈமான் இருக்கணும், உறுதியான ஈமான் இருக்கணும். நான் சற்று பிறந்தால் எனக்கு அவர் என்ன செய்யணும்? எச்சரிக்கை மணி அடிக்கணும். அவர் சற்று பிறந்தால் நான் என்ன செய்யணும்? அவருக்கு எச்சரிக்கை மணி அடிக்கணும். அதுதான் அளவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். சிறந்த நண்பனை நேர்வழிக்க பிறகு அல்லாஹ் வழங்குவான். நல்ல நண்பன் என்று சொல்லக்கூடியவன் யார்தான்? நல்ல விஷயங்களை நண்பன் மறந்து விட்டால் அவனுக்கு ஞாபகப்படுத்துவான். நல்லதை செய்வதற்கு அவன் உதவி செய்வான். அந்த நண்பன் உதவி செய்வான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கிற, அல்லாஹ்வுக்காக வேண்டி விலகி செல்கிற பண்பு நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. இதனுடைய நட்பின் இலக்கணத்தில் நுழைந்தால் 13 விதமான இலக்கணங்கள் இருக்கிறது. அந்த இலக்கணத்தை நாம் பேச ஆரம்பித்தால் நமக்கு நேரம் போதாது. ஆகவே அன்பிற்குரியவர்களை, நட்பின் ஆழத்தை, அவசியத்தை, நட்புடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து பயணிக்கிற நன்மக்களாக ஈமானுக்காக வேண்டிய ஒன்று சேர்கிறோம். ஈமானுக்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய பள்ளியிலே அமர்ந்திருக்கிறோம். ஈமானுக்காக வேண்டிய ஒருவருக்கு ஒருவர் தோழமை வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அப்படியான மக்களை ஒன்றிணைத்து நாளை அத்தனை மக்களும் யாருடைய பரிந்துரையும் செல்லாத நேரத்திலே நண்பருடைய பரிந்துரை செல்லுமே சகோதரர்களே, நண்பனுடைய பரிந்துரை செல்லும். யா அல்லாஹ், நான் சுவனத்துக்கு போகிறேன், என்னோடு பேசி என்னோடு பழகி என்னோடு உறவாடிய என்னுடைய நண்பன் இருக்கான், அவனையும் அழைத்து கொண்டுதான் நான் போவேன் என்று அந்த தோழன் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் நாடினால் அவன் மூலமாக அவனும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போவான். அவன் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போவானே. இந்த தரஜா, இந்த அந்தஸ்து வேறு யாருக்கும் இல்லை, தாய்க்கும் இல்லை, தகப்பனுக்கும் இல்லை, எந்த நபருக்கும் எந்த உறவுக்கும் இல்லை, இந்த ஒரு உறவுக்கு மட்டும்தான் உண்டு. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதை நினைத்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நல்ல நண்பரை, சிறந்த நண்பரை தேர்வு செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான நட்பு வட்டத்தை அமைத்துக் கொள்ளுகிற பாக்கியத்தை பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் தந்தரல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆதாமா இந்தி வலியில் அல்லாஹ் வக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.